அன்புக்குரியவர்களே, ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை யூதர் அல்லாதவர்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். காரணம், அந்த நாட்களில் யூதர் அல்லாமல் கிறிஸ்தவத்துக்கு வந்தவர்களிடத்திலே யூதர்களை குறித்த ஒரு அபிப்பிராயம் இருந்தது. யூதர்களை ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டார். யூதர்கள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள். அடுத்து நற்செய்தியை புறக்கணித்தார்கள். ஆகவே அப்படி அவர்கள் புறக்கணித்ததால் அந்த நற்செய்தி யூதர் அல்லாதவர்களிடத்திலே வந்தது. அந்த நற்செய்தி யூதர் அல்லாதவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோ கிறிஸ்தவர்களாகிவிட்டோம். ஆகவே இனிமேல் யூதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, யூதர்களை ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிவிட்டார் என்கின்ற எண்ணத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு விளக்கமளிக்கும் விதமாக அந்த ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சில காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறார். யூதர்களை ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. அப்படி பார்த்தால் நானும் ஒரு யூதன் தான், அப்படி பார்த்தால் நானும் என்னது ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது என்கின்ற அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வைக்கிறார். மட்டுமல்ல, தொடர்ந்து அவர்கள் சுவிசேஷத்தை நிராகரித்தார்கள். ஆகவே உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்தது. அவர்களும் விசுவாசித்தால், சுவிசேஷத்தை விசுவாசித்தால் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கொண்டு வரும்போது, தொடர்ந்து அவர் எழுதுகிற காரியம், இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அது எப்பொழுது என்கின்ற காரியத்தை எழுதுகிறார். பாருங்கள், ரோமர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் புத்திசாலிகள் என்று எண்ணாதபடிக்காக இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருந்தார்கள், இனி ஆண்டவர் யூதர்கள் பக்கம் திரும்புவதில்லை, யூதர்களை ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட்டார். இனி யூதர் அல்லாதவர்கள் ரோமர்கள், காரணம் இதை அவர் ரோமர்களுக்கு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போது ரோமாபுரியிலே வாழ்ந்த மற்ற யூதர் அல்லாத மக்கள், அப்போது நீங்கள் உங்களை புத்திசாலிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன புத்திசாலித்தனம்? நீங்கள் நினைப்பதான் சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேலரை ஒட்டுமொத்தமாக தள்ளிவிட்டார். அப்படி நீங்கள் எண்ணாதபடிக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். புறஜாதியாரின் நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஏசாயா எழுதின ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து யாக்கோபின் அவபக்தியை நீக்குவார் என்றும் விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடைய செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்களையே நீங்கள் புத்திசாலிகள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேலர் மக்களும், இன்றைக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அந்த மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அது எது வரைக்கும்? புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனம் உண்டாகும். இந்த வசன பகுதியை குறித்து கிறிஸ்தவ அறிஞர்களிடத்திலே பல்வேறு விதமான நம்பிக்கைகள் உண்டு. அதாவது இதை புரிந்து கொள்ளுகிறதுலே அதில் ஒரு சிலர் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்கு கடினமாகத்தான் இருப்பார்கள். அதன் பின்பதாக, புறஜாதியாருடைய நிறைவு உண்டான பின்பதாக இஸ்ரவேலில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களோட எல்லாரும் விசுவாசிப்பார்கள் என்கிறதாக எண்ணுகிறார்கள். சரி, இந்த புறஜாதியாருடைய நிறைவு என்கிறதை எந்த மாதிரி பார்க்கிறார்கள் என்றால், ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை வைத்திருக்கிறார். இப்போது ஒரு உதாரணத்திற்காக இத்தனை ஒரு 100 கோடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ 100 கோடியை ஆண்டவர் மனதில் வைத்திருக்கார். அந்த 100 கோடி எண்ணிக்கை எப்பொழுது நிறைவடைகிறதோ, அதாவது புறஜாதியாரிலே 100 கோடி பேரை, அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஆண்டவர் மனதில் வைத்திருக்கிறார். அந்த எண்ணிக்கை நிறைவு, அது அவ்வளவு பேர்கள் ரட்சிக்கப்பட்டால் அதன் பின்பதாக ஆண்டவர் யூதர்களிடத்திலே செயல்படுவார் என்கிறதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த எண்ணிக்கை நிறைவேறின பின்பதாக அவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அதன் பின்பதாக யூதர்களுக்கு ஒரு 7 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுப்பார். அந்த 7 ஆண்டிலே ஒட்டுமொத்த யூதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள்.
அந்த அந்த 7 ஆண்டிலே மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவர்களுடைய எல்லா அவபக்தியையும் மாற்றி போடுவார் என்கிறதாக அவர்கள் நம்புகிறார்கள். இது சரியானதா என்று கேட்டால் இது ஏற்புடையது அல்ல. காரணம் இது என்ன, ஆண்டவர் எங்கேயுமே இஸ்ரவேல் மக்களுக்கு, அதாவது புதிய உடன்படிக்கைக்கு பின்பதாக ஆண்டவர் ஒரே வழியை ஏற்படுத்தி வைத்து விட்டார். அதன் பின்பதாக இவர்களுக்கென்று ஒரு தனித்திட்டம், இவர்களுக்கென்று ஒரு தனித்திட்டம் என்றெல்லாம் கிடையாது. இது இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டதுன்னு வருகின்ற விளைவு. இங்கே அப்போ புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இங்கென்ற அப்போ அந்த நிறைவு என்கிறது என்ன, ஆண்டவர் மனசிலே ஒரு நம்பர் வைத்திருக்கிறாரா, 100 கோடி 200 கோடி என்கின்ற ஒரு நம்பர் வைத்திருக்கிறாரா? அந்த எண்ணிக்கை நிறைவாகும் வரைக்கும் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறாரா என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அல்ல. இந்த இடத்துல பவுல் சொல்லிக்கொண்டே வருகிற காரியம் எது, நிறைவு என்று சொல்லிக்கொண்டு வருகிற காரியம் எது, இந்த நிறைவு என்கிற காரியத்தை இதற்கு முன்பதாகவும் இதே அதிகாரத்திலே பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இஸ்ரவேலர்கள் இடர்னார்கள் என்று கேட்கிறேன். அப்படி இல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு ஐஸ்வர்யம், அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாக இருக்கும். அதாவது அவர்களுடைய குறைவு, இஸ்ரவேலர்களுடைய குறைவு, விசுவாச குறைவு அல்லது அவிசுவாசம் புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க, அதாவது அவர்களுக்கு நிறைவாக இருக்கிறது. என்ன, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதே காரியத்தை இன்னொரு இயேசு கிறிஸ்து கூறின ஒரு வசனத்தோடு ஒப்பிட்டு கூறினால் இன்னும் எளிதாக புரியும் என்று எண்ணுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போது என் நிறைவு என்கிட்டு சொல்லும்போது எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் சென்று சேருகிறதை அதை குறிக்கிறது. அப்போது யூதர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு நிறைவு என்று அந்த பவுல் அந்த ஒப்பீடு செய்கிறார் அல்லவா? எதை சொல்லுகிறார் என்றால், யூதர்கள் புறக்கணித்தார்கள். சுவிசேஷம் முதலாவது யூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது அவர்கள் இது வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் உட்பட்டவர்களை சொன்னார்கள், இனிமேல் நான் உங்களிடத்தில் இல்லை, நான் புறஜாதிகளிடத்திலே போகிறேன் என்று சொல்லி போனதை சென்ற வாரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அப்போது இவர்கள் புறக்கணித்தார்கள். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் யூதர்களை விட்டு பிரிந்து யூதர் அல்லாதவர்களிடத்திலே போகிறார்கள். அப்போது இந்த காரியம், இந்த செயல், புறஜாதிகளிடத்திலே போனார்கள் அல்லவா, இந்த செயல் நிறைவாகிற வரைக்கும் இதற்காக சுவிசேஷம் அறிவிக்க போகிறார். அப்போது எல்லா இன மக்கள் கூட்டத்திற்கும் சுவிசேஷம் சென்று சேர வேண்டும். அப்போது அது ஒரு நிறைவு. அப்போ அது வரைக்கும் இவர்களுக்கு கடின மனது உண்டாயிருக்கும். அதாவது அது வரைக்கும் இவர்கள் இதே மனநிலை ஒரு பங்குக்கு கடினம், அதாவது சுவிசேஷத்தை நிராகரிக்க. அப்போது அவர்கள் நிராகரித்தால்தான், அவர்கள் சுவிசேஷகர்களை நிராகரித்தால்தான் இந்த அந்த யூதர்களிலிருந்து எழும்புகிற சுவிசேஷர்கள் தொடர்ந்து யூதர்களுக்கே போகாமல் மற்ற இடங்களுக்கு போவார்கள். அதாவது இது பவுல் ஏன் உடனடியாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷனாக மாறினான்? அவர் பவுல் எடுத்த உடனடியாக யூதர் அல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. அவர் முதலாவது யூதர்களுக்கு தான் சொன்னார். அப்போது அங்கே ஒரு பங்குக்கு கடினமான மனது இருந்ததினால்தான் அவர் எங்கே போகிறார்? புறஜாதிகளிடத்தில் போகிறேன், நான் இனி உங்களிடத்திலே இல்லை, நான் இனி புறஜாதிகளுக்கே போகிறேன் என்று சொல்லி போகிறார். அப்போது அவர்களுக்கு ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். எதற்காக? இங்கே புறஜாதிகளுக்கு நிறைவு உண்டாக வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை அவர்களுக்கு கடினமான மனது இல்லாமல் இருந்திருந்தால், எல்லாரும் அன்றைக்கு யூதர்களிலிருந்து தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு அங்கேயே பிரசங்கித்து அங்கேயே சுற்றி கொண்டிருப்பார்கள். ஆகவே அங்கே ஒரு பிரச்சனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்ததனால்தான் அங்கே உள்ளுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்காமல் வெளியே வந்தார்கள். அப்போது இங்கே ஒரு நிறைவு, இங்கே ஒரு சுவிசேஷம் எல்லா பகுதிகளுக்கும் சென்று சேரும் வரைக்கும் அந்த கடினமானது தேவைப்படுகிறது. அப்போது இல்லாவிட்டால் மறுபடியும் அங்கே உள்ளுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருப்பார்கள். இந்த கண்ணோட்டத்திலே தான் பவுல் எழுதுகிறார்.
சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு முழுமையாக சென்று சேர வேண்டும். அது வரைக்கும் ஒரு பங்குக்கு கடினமான மனது இருக்கும் யூதர்களில். அது கண்டிப்பாக இருந்து தான் ஆக வேண்டும். அதுக்கான காரணம் அங்கே கடின மனது இருக்கிறதுனால்தான் இவர்கள் வெளியே போய் புறஜாதிகளுக்கு அங்கே நிறைவை உண்டு பண்ணுகிறார்கள் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தை தான் பவுல் இங்கே எழுதுகிறார். அப்போது அதன் பிறகு இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இதை எப்படி அநேகர் புரிந்து கொள்கிறார்கள்? அதன் பிறகு யூதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது ஏற்கனவே சொன்னதுபடி இவர்களுடைய நம்பிக்கை புறஜாதிகளுக்கு ஆண்டவர் இந்த காலத்தை வைத்திருக்கிறார். இதன் பிறகு இந்த காலம் முடிந்த பிறகு யூதர்களுக்கு என்று ஒரு தனி காலம் இருக்கிறது என்பதாக எண்ணுகிறார்கள். இந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. முதலாவது யூதர்கள் கடினப்பட்டார்கள், ஆகையால் அந்த புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் வேகமாக பரவினது. அந்த காரியம் நிறைவடையும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு, அதாவது ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களும் கடினமாக இருப்பார்கள் என்றில்லை, ஒரு பங்கு கடினமாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறார். அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறார், இந்த பிரகாரமாக இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இதே பிரகாரமாக இப்பொழுது இந்த பிரகாரமாக என்று சொல்லும்போது அதன் கீழாக ஒரு வசன பகுதியை எழுதுகிறார் ஏசாயாவில். இந்த வசனத்தின்படியாக புறஜாதிகள் ரட்சிக்கப்படுது. அந்த வசனம் எதை கூறுகிறது என்றால் புதிய உடன்படிக்கையை குறித்து கூறுகிறது. மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 20-21 மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த அந்த 21ஆம் வசனம் அதனுடைய கடைசி பகுதி, இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ யாக்கோபிலே ஏசாயா எழுதும் போது யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று எழுதுகிறார். யாக்கோபிலே யாரெல்லாம் மீறுதலை விட்டு திரும்புகிறார்கள், மனம் திரும்புவார்களோ, மனம் திரும்புகிறதன் அடுத்த படிதான் விசுவாசம், இது விசுவாசிக்கிறது. அப்போது மனம் திரும்பி தேவனை விசுவாசிக்கிறார், அவர்களுக்காக ஆண்டவர் வருவார் என்று எழுதுகிறார். இதை பவுல் இங்கே குறிப்பிட்டு எழுதும் போது அவபக்தியை நீக்கும்படியாக மீட்பர் வருவார் என்கிறதாக எழுதுகிறார். இதுதான் அவர்களோடு செய்கிற உடன்படிக்கை என்பதாக எழுதியிருக்கு. இதே இந்த காரியம் இது இனிமேல் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. இனி புறஜாதிகளுக்கு என்று இப்பொழுது ஒரு காலம் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் அவர்களுக்கு என்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்வார் என்கின்ற அர்த்தத்திலே அல்ல. இது இந்த உடன்படிக்கை ஆல்ரெடி செய்யப்பட்ட உடன்படிக்கை. இன்றைக்கு நாம் இருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு இருந்து பார்க்கும்போது இது ஏற்கனவே செய்யப்பட்ட உடன்படிக்கை. இதை எப்படி அறிய முடியும்? இதே போன்ற இந்த உடன்படிக்கை குறித்து எரேமியாவை எழுதியிருக்கிறார். அதை எபிரேயர் புஸ்தகத்திலே எபிரேய ஆசிரியர் மேற்கோள் காட்டி எழுதும்போது அது இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் மட்டுமல்ல, இஸ்ரவேல் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் பொதுவான இன்றைக்கு நிறைவேற இருக்கிற காரியத்தை குறித்து என்பதை குறித்து அறிய முடியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 15 அதாவது 14 படி, ஏனால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே பலியினாலே இவர் பூரணப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். அந்த சாட்சி எரேமியா புஸ்தகத்திலிருந்து அந்த சாட்சி இருக்கிறது. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களிலே வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பது சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த புதிய உடன்படிக்கையை சொல்லுகிறார். இது எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 காணப்படுகிறது. இந்த புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் அங்கே சொல்லும்போது இஸ்ரவேல் என்கின்ற அந்த இஸ்ரவேல் யூதா என்கின்ற அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 33 வரையிலான அந்த வசனத்தை படிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். இங்கே எரேமியா எழுதும் போது இஸ்ரவேல் யூதா குடும்பத்தோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று எழுதுகிறார் அல்லவா? இந்த உடன்படிக்கை குறித்து தான் எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், அது இனிமேல் நடக்கக்கூடியதல்ல. அந்த உடன்படிக்கை தான் இப்பொழுது நடந்த உடன்படிக்கை. சிலுவையிலே ஒரே பலியினாலே நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார்
என்கின்ற அந்த காரியமாக எழுதுகிறார். அப்போ இது ஏற்கனவே சிலுவையிலே நடந்த ஒரு காரியம். அதே காரியத்தை தான் ரோமர் புஸ்தகத்திலே இதே காரியத்தை ஏசாயா சொல்லியிருக்குன்னா அந்த உதாரணத்திலிருந்து பவுல் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போது மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு நீக்குவார் என்கின்ற ஒரு காரியம் இனிமேல் ஒரு காலத்திலே நடக்க வேண்டிய விஷயம் அல்ல. இது ஏற்கனவே இதை நடத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்கிறது தான் விஷயம். இதில் பொருள் என்னவென்றால், மீட்கிறவர் வருகிறார். அவர் எதற்காக வருகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேலில் உள்ள அவபக்தியை நீக்கும்படியாக. அது இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கும் பொருந்துகிறதாக காணப்படுகிறது. இது எப்படி? இஸ்ரவேலருக்கு தான் முதல் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவர்கள் நிராகரித்தபடியினால் இஸ்ரவேல் அல்லாத மக்களுக்கு அந்த வாய்ப்பு எளிதாக உடனடியாக கிடைத்தது. இல்லை என்றால் ஒருவேளை காலம் கடந்து கிடைத்திருக்கலாம். கொஞ்சம் முதலாவது யூதர்கள் எல்லாம் அறிந்த பின்பதாகத்தான் அங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் இவர்கள் உடனடியாக முதலாவது அறிவிக்கும் போதே எடுத்த உடனடியாக நிராகரித்தார்கள். ஆகவே அந்த வாய்ப்பு யூதர் அல்லாதவர்களுக்கு உடனடியாக கிடைத்தது. இந்த பிரகாரமாகத்தான் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லும்போது அது எப்படி பாசிபிள் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. இதை குறித்து தான் அநேகர் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், எல்லாரும் என்று சொல்லும்போது அந்த காலத்திலே வாழ்கிற எல்லாரும் என்பதாக எண்ணுகிறார். அதாவது இப்பொழுது ஒரு காலம் இருக்கிறது, இந்த புறஜாதிகளுடைய காலம் என்று சொல்லி, அதன் பின்பதாக இந்த காலம் முடிந்த பின்பதாக இவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்ட பின்பதாக யூதர்களுக்கு என்று ஒரு காலத்தை அன்று வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே வாழ்கிற எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். இது எவ்வளவு தவறானது என்பதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். பவுல் இந்த இடத்துல இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லும்போது, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வாழ்கிற எல்லாரும் அப்படி என்று ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த வசனம் எழுத்தின்படியாக தவறாகிவிடும். காரணம், எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அதுக்கு முன்பதாக அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாகவும் அநேக இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஏன் இல்லை என்கிற ஒரு கேள்வி. எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் எல்லாரும், அது எல்லா காலத்திலும் உள்ள எல்லாரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்து அவர்களை காப்பாற்றுவார் என்று சொன்னால் அது எல்லாரும் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்கின்ற அந்த வார்த்தை அது செல்லுபடியாகாது. காரணம், அதற்கு முன்பதாக வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் மரித்திருக்கிறார்கள் என்கிறதா. அப்போ உண்மையிலே பவுல் இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து யாக்கோபுடைய அவபக்தியை நீக்கி போடுவார். இந்த வசனத்தின்படியாக இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இங்கே பவுல் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் நாட்டிலே வாழுகிற அல்லது ஆபிரகாமின் வழிவந்த யாக்கோபின் வழிவந்த அந்த சந்ததியின் அடிப்படையிலே இஸ்ரவேல் என்று சொல்லி அறியப்படுகிற இந்த 12 கோத்திரங்களிலிருந்து வழி வழியாக வந்த இஸ்ரவேல் மக்கள் என்று அறியப்படுகிற இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லவில்லை. காரணம், இதே பவுல் தான் ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஆபிரகாமின் சந்ததியாராக இருந்தாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ரோமர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ஒரு 8வது வசனம். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று சொல்லி பவுல் இங்கே எழுதுகிறார். அப்போ பவுலோட கணக்கு தேவனுடைய பார்வையிலே ஒரு இஸ்ரவேல் நாட்டிலே வாழ்கிற எல்லா மக்களும் இஸ்ரவேலர்கள் என்று ஆண்டவர் பார்க்கவில்லை. அது யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும்போது அவர்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் வருகிறவர்கள். ஒரு ஆபிரகாமுக்கு பிள்ளையாக பிறந்தார்கள் என்கிறதற்காக, அல்லது அந்த வழியிலே பிறந்தார்கள் என்கிறதற்காக, அந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் என்கிறதற்காக அவர்களுக்கு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் அப்படி எல்லாம் இல்லை. மாறாக அவர்கள் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தால், அது இந்த சுவிசேஷம் சொல்லப்படும் போது அதை விசுவாசித்தால் அவர்கள் இஸ்ரவேலர்கள் ஆக கருதப்படுகிறார்கள். அதுதான் அந்த அடிப்படையிலே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த இஸ்ரவேலர் எல்லாரும் என்று சொல்லும்போது சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற இஸ்ரவேலர்கள்.
இதைத்தான் ஏசாயா பவுல் இங்கே எடுத்து பயன்படுத்துகிற அந்த வசனத்தின் ஏசாயா எழுதின அந்த பகுதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இங்கே என்னது, மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். அதைத்தான் பவுல் எழுதுகிறார், யாக்கோபிலே வந்து அவபக்தியை நீக்குவார் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் நீக்குவார். யாருடைய அவபக்தி என்றால் ஏசாயா எழுதினதன்படி மீறுதலை விட்டு திரும்புகிற, அங்கே எல்லா யாக்கோபுல உள்ள ஒட்டுமொத்த பேரும் திரும்புவார்கள் அல்ல, அதிலே திரும்புகிறவர்கள் இருப்பார்கள். அப்போது அவர்களுடைய அந்த திரும்புதல் அதற்கு தேவன் காரணராக இருக்கிறார். அவர் அந்த அவபக்தியை நீக்குகிறதுனால் அவர்கள் திரும்புகிறார்கள். அப்போது இது எல்லாம் ஒரு இன்டர்லிங்காக இருக்கிறது. இது எதில் என்று சொல்லி இதில் எது முதல்ல நடக்கும் என்று சொல்லி வாதம் பண்ணுவது அர்த்தமற்றதாக காணப்படுகிறது. அப்போது இங்கே பவுல் கூறுவதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் இஸ்ரவேலர்களுக்கு அந்த வாய்ப்பு முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இல்லை இல்லை, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் இந்த வசனத்தின் பிரகாரமாக. காரணம், ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை என்று சொல்லி. அப்போ இந்த வாக்கு தத்துவத்தின்படி தான் இஸ்ரவேலர் அல்லாதவர்களே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்ததினால் இந்த வாக்கு தத்துவத்துக்கு உரியவர்களாக மாறி இருக்கிறார்கள். அப்போது இந்த வாக்கு தத்துவம் நேரடியாக முதல்ல கொடுக்கப்பட்டது யாருக்கு? இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் பண்ணும் உடன்படிக்கையாவது என்று சொல்லி தான் அந்த வாக்கு தத்துவம் ஆரம்பிக்கிறது. இதுதான் எபிரேய ஆசிரியரும் மேற்கோள் காட்டி எழுதுகிறார். அப்போது இந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாம் இயேசு கிறிஸ்து என்கிற பலி மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக பூரணராக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். அப்போது இந்த வசனம் முதலாவது யாருக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டது, யாரை குறிப்பாக மென்ஷன் பண்ணி எழுதப்பட்டது என்றால் இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும். அப்போ அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அப்படியானால் அவர்களுடைய அவபக்தியை ஆண்டவர் நீக்குவார். அப்போ அந்த அவபக்தி நீக்கப்படுவதன் மூலமாக இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்கள். இங்கே இஸ்ரவேலர் எல்லாரும் என்பது நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு 100 பேரை பார்க்கிறீர்கள், அதில் 2 பேர் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய பார்வையில் அந்த 2 பேர் தான் இஸ்ரவேலர்கள். காரணம், அவர்கள் தான் விசுவாசித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை வழிவழியாக பறந்திருக்கிறார்கள் என்கிறதுக்காக ஆண்டவர் அவர்களை இஸ்ரவேலர் என்று சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமுக்கு கல்லுகள்னாலே கூட பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது மீதியாக இருக்கிறவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கூட இங்கே ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே கூட பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிற காரியம் 5ஆம் வசனம், இக்காலத்திலேயும் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல் ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. இங்கே இப்பொழுதும் நாம் வாழுகிற இந்த காலத்திலும் ஒரு பங்கு இஸ்ரவேலர்கள் மீதியாக இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்க, அப்போ அவர்கள்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே தான் சொல்லுகிறார், கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி. நீங்கள் பார்க்கிறபடி பெரும்பாலான மக்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் அதற்காக ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் தள்ளிவிட்டார் என்றல்ல, அங்கு ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அங்கிருந்தும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் வருகிறார்கள். இந்த புறஜாதிகள் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்களோ அதை போல அங்கிருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள் என்கிறதை பவுல் சொல்லுகிறார். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு இனிமேல் ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலத்திலே தான் ஒட்டுமொத்தமாக ரட்சிக்கப்படுவார்கள் என்ற அர்த்தத்திலே பவுல் சொல்லவில்லை. புறஜாதிகளோட நிறைவு உண்டாகும் வரைக்கும் அவர்களில் ஒரு பங்கு கடினமாகத்தான் இருப்பார்கள். மீதியாக இருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த மீதியாக இருக்கிறவர்கள் தான் இஸ்ரவேலர் எல்லாரும் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். காரணம், இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் இல்லை. யாரெல்லாம் வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் தான் இஸ்ரவேலர் தேவனுடைய பார்வை. அப்போ அவர்கள் தான் உண்மையிலே இஸ்ரவேலர். மாம்சத்தின்படி பிறந்தார் என்கிறதற்காக அவர்கள் இஸ்ரவேலர் அல்லவே என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போது அந்த இஸ்ரவேலர்கள் இந்த பிரகாரமாக இந்த வசனத்தின்படி ரட்சிக்கப்படுகிறார்கள். கடவுள் அவர்களுடைய அவபக்தியை நீக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பு முடிந்து விட்டது, ஆண்டவர் அவர்களை தள்ளிவிட்டார் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். காரணம், உங்கள் நிமித்தம் அவர்கள் சுவிசேஷத்தை நிராகரித்ததினால் அவர்கள் பகைவர்களாக இருக்கிறார்கள். அந்த பகை நிமித்தம்தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அதே வேளையிலே தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்களே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிதாக்கள் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறத்தக்கவர்களாக இருக்கிறார்கள்.
ஆபிரகாம் ஈசாக்கு என்றவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் அவர்களும் ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர்கள்தான் முதலாவது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் என்று சொல்லி தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஒரு மற்ற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் மீது அன்பு இருக்கிறது. சுவிசேஷத்தை மறுதளித்தார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் பகைக்கப்படத்தக்கவர்களாகவே இருந்தாலும் பிதாக்கள் நிமித்தம், அவர்களுக்கு கொடுக்க வாக்கு தத்துவத்தின் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறத்தக்கவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுவதில்லை. அவர்களுக்கும் கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு முழுவதுமாக மறுக்கப்படுவதில்லை. தேவனுடைய கிருபைகளும் அழைப்புகளும் மாறாதவைகளே. அவர்கள் கொடுத்து வாக்கு கொடுத்தார், இன்றைக்கு அவர்கள் விசுவாசிக்கவில்லை, சிலர் அதை தள்ளிவிடுகிறார்கள் என்பதற்காக ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் உள்ள எல்லாருமே குட்டிச்சவராய்ப்பாங்க, உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி தள்ளிவிடவில்லை. அதனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள, முற்காலத்திலே நீங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தீர்கள், கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தீர்கள், கடவுளை குறித்தே அறிவில்லாமல் இருந்தீர்கள். அப்போ அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, அவர்கள் சுவிசேஷத்தை நிராகரித்ததினாலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, உங்களுக்கு இரக்கம் கிடைத்தது. அப்போ முற்காலத்திலே நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தவர்கள் தான் அவர்கள் ஒரு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றபோது உங்களுக்கு அந்த இரக்கம் கிடைத்தது, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள், இரக்கம் பெற்றீர்கள். அதே போல இப்பொழுது உங்களுக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது அல்லவா, இதே போல அவர்களுக்கும் இரக்கம் கிடைக்கும். ஆனால் முற்காலத்தில் நீங்களும் கீழ்ப்படியாதவர்கள், நீங்கள் யோக்கியமானவர்கள் அல்ல. யூதர்கள் இப்பொழுது சுவிசேஷத்தை கீழ்ப்படியவில்லை, ஆகவே அவர்கள் ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக தள்ளிவிட்டார்கள் எண்ணுகிறீர்கள் அல்லவா. நீங்கள் உங்களுடைய உன்னாள் வாழ்க்கையை தெரிந்து பாருங்கள், முற்காலத்தில் நீங்களும் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தீர்கள். அப்படி முற்காலத்தில் கீழ்ப்படியாத உங்களுக்கே இரக்கம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் கீழ்ப்படியாதனால் அந்த சுவிசேஷம் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், அதை விசுவாசித்தீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு முற்காலத்தில் கீழ்ப்படியாதவர்களாக இருந்த உங்களுக்கும் இரக்கம் கிடைத்தது. இப்பொழுது அவர்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் அதை தள்ளுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு உண்டு. கீழ்ப்படியாத உங்களுக்கு வாய்ப்பு வந்ததை போல அவர்களுக்கும் உண்டு, அவர்களுக்கும் இரக்கம் கிடைக்கும். இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமல் இரக்கம் பெற்றது. இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இந்த இரக்கத்தினாலே அவர்களுக்கும் இரக்கம் கிடைக்கும், அவர்களும் இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக எல்லாரையும் ஆண்டவர் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். அப்போ நீங்கள் என்ன சொல்ல முடியாது, நான் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தேன், யூதர்கள் அதை தள்ளிவிட்டார்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் உதாசீனப்படுத்தினார்கள், அதனால் ஆண்டவர் எங்களை இப்பொழுது தெரிந்தெடுத்து விட்டார், யூதர்களை ஒட்டுமொத்தமாக தள்ளிவிட்டார், இனிமேல் இஸ்ரவேலர்களால் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை, கடவுளுக்கு எதிரிகள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக முத்திரை குத்தி விடாதீர்கள். கீழ்ப்படியாமல் லிஸ்ட்டில் நீங்கள் தான் முதல். நீங்கள் முற்காலத்திலே கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். அப்போது கீழ்ப்படியாமல் இருந்த உங்களுக்கு இரக்கம் கிடைத்தது. இப்போ அவங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை வழிசாட்டுகிறீர்கள் அல்லவா. அப்போ நீங்களும் கீழ்ப்படியாதவர்கள், அவர்களும் கீழ்ப்படியா. அப்போ எல்லாரும் கீழ்ப்படியாதவர்கள், கீழ்ப்படியாத எல்லாருக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். கீழ்ப்படியாத உங்களுக்கு இரக்கம் காட்டுறது சரி என்றால் அவர்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டுவது சரி. அப்போது கடவுள் என்ன செய்கிறார், எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளாக அடைத்து போடுகிறார். ஒரு இரக்கம் கிடைக்கிறது என்று சொன்னால், நான் கீழ்ப்படிந்தேன் அதனால் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு பேர் இரக்கம் இல்லை, அதற்கு பேர் கூலி. எல்லாரும் கீழ்ப்படியாதவர்கள், இப்போ கீழ்ப்படியாமைக்குள்ளாக எல்லாரையும் அடைத்து போட்டு எல்லாருக்கும் ஆண்டவர் இரக்கத்தை காண்பிக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய பெரிய ஞானம் என்பது சொல்லி பவுல் அடுத்து தொடர்ந்து வியந்து பேசுகிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் மனிதனால் ஆராயப்படாதவைகள். அப்போது ஒரு மனிதனால் கடவுள் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்படக்கூடாது, இவர் எப்படி அப்படி என்று சொல்லி எல்லாம் ஆராய முடியாது. கடவுள் எல்லா மனிதனுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர். ஆகவேதான் கடவுளுடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார், கடவுள் என்ன யோசிக்கிறார், கடவுள் எப்படி இந்த காரியங்களை எல்லாம் நடத்துகிறார் என்று சொல்லி கடவுளுடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கே ஆலோசனைக்காரராக ஆண்டவர் நீங்கள் இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சால் அந்த ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் இந்தந்த வழியில் போங்க, அப்படி போனால் அந்த ரிசல்ட் கிடைக்கும் என்று சொல்லி அவருக்கே ஆலோசனைக்காரனாக இருந்தவர் யார். இல்லை என்றால் எனக்கு பதில் கிடைக்கும்படி, கடவுளிடத்திலிருந்து நான் ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படி அவருக்கு முந்தி ஒன்றை கொடுத்தவன் யார்.
நான் கடவுளிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக முதலாவது நான் கடவுளுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்திருக்கிறேனா? இல்லை. முதல்ல கொடுத்தது யார்? கடவுள். அப்போ இது எல்லாமே சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. இங்கே மனிதன் எதையும் என்ன சொல்ல முடியாது, எந்த விதத்திலும் ஒரு ஜட்ஜ்மெண்டலுக்குள்ளாக போக முடியாது. அவர்களை ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக தள்ளிவிட்டார். இது குறிப்பாக அன்றைக்கு இருந்த கான்ஃப்ளிக்ஸ் அடிப்படையாக வைத்து பவுல் எழுதினது, அன்றைக்கு இருந்த ஒரு குழப்பத்தை அடிப்படையாக வைத்து எழுதினது. இன்றைக்கும் என்னது, ஒரு குறிப்பாக ஒரு ஒட்டுமொத்தமாக இவர்களை ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தார். அவர்களிலிருந்து ஒருவரும் மீண்டு வர வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு முத்திரை குத்தி கொள்ளக்கூடாது. நாங்கள் எல்லாரும் வசனம் வந்தபோது உடனடியாக கீழ்ப்படைந்தோம், அவர்கள் எல்லாரும் தள்ளிவிட்டார், அதனால் இன்னும் ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக அவர்களை தள்ளிவிட்டார் என்கின்ற அந்த இதுக்குள்ளாக போகக்கூடாது என்கிறதற்காக எழுதுகிற காரியம். கடவுளுடைய வழியை நீ அறிந்தாயா? கடவுள் எல்லாருக்கும் இரக்கம் காண்பிக்கத்தக்கதா எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளாக அடைத்து போட்டிருக்கார். அப்போ எல்லாரும் கீழ்ப்படியாமை உள்ளவர்கள். அப்போ எனக்கு கீழ்ப்படியாத எனக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இன்னொருத்தன் கீழ்ப்படியாமல் இருக்கிறான், அவனுக்கும் இரக்கம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், அது எப்படி கொடுக்கலாம் என்று சொல்லி யாருக்கு பண்ணுவியா? நீ ஒன்று முதலாவது கடவுளுக்கு கொடுத்திருக்கிறாயா? கடவுளிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக முதலாவது நீ ஏதாவது கடவுளுக்கு கொடுத்திருக்கிறாயா? இல்லை. அப்போ கடவுளுடைய சிந்தையை அறிஞ்சிருக்கிறாயா? அதுவும் இல்லை. இல்லை. கடவுளுக்கு நீ ஆலோசனை சொல்லியிருக்கிறாயா? இல்லை. அப்போ ஒரு தெரியாத ஒரு விஷயத்திலே தலையிட்டு இது இப்படித்தான் அது அப்படித்தான் என்று சொல்லி சொல்லக்கூடாது. ஆகவே ரட்சிப்பு என்கின்றது ஒரே வழியிலே வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக வருகிறது. அது யூதர்களானாலும் சரி, யூதர் அல்லாதவர்களானாலும் சரி, இந்த பிரகாரமாக ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதியின் மூலமாக யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்கள், அது யூதர் விசுவாசித்தாலும் யூதர் அல்லாதவர்கள் விசுவாசித்தாலும் அந்த காரியம் அவர்களுக்குள்ளாக நடக்கிறதாக இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனம், விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் அதாவது யூதர்களை விசுவாசத்தினால், யூதர் அல்லாதவர்களை அவர்களையும் விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்குகிறவர் தேவன் ஒருவரே. அப்போ யாருக்கும் வேறு வேறு வழிகள் கிடையாது. இவர்களுக்கு ஒரு வழி, இவர்களுடைய காலகட்டம் முடிந்த பிறகு அவர்களுக்கு வேறொரு வழி, அதில் எல்லாரையும் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே வழிதான். விருத்த சேதனம் உள்ள யூதர்களை ஆனாலும் யூதர் அல்லாதவர்களானாலும் எல்லாரையும் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்குற தேவன் ஒருவரே. அப்போ அவர்களுடைய ஒரு பகுதியினர் கடினமாக இருந்தாலும் அவர்களிலும் மீதியானவர்கள் இருக்கிறார்கள். அந்த தேவனுடைய பார்வையிலே வாக்குத்தத்தத்தின்படி தெரிந்து கொள்ளுதலின்படி மீதியாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே யாரையும் இந்த குழு, இந்த குரூப் அவர்களை ஒட்டுமொத்தமாக தள்ளிவிட்டார். அவர்கள் இந்த கடந்த காலங்களில் இவ்வளவு பெரிய துரோகிகளாக இருந்துள்ளார்கள், அல்ல இவர்களுடைய மூதாதையர்கள் இந்த இடங்களில் இருந்திருக்கு. ஆகவே இவர்களெல்லாம் இந்த சந்ததியினர் கடவுளுக்கு விரோதமானவர்கள், இவர்களை கடவுள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் எந்த காலத்தில் என்கின்ற அந்த அடிப்படையில் போகக்கூடாது. இந்த மனநிலை அன்றைக்கு இருந்த ரோமர் சபையிலே இருந்த மக்களிடத்தில் இருந்தது. ஆகவே தான் அதை விளக்கும்படியாக எழுதுகிறார். ஆகவே நாம் கடவுளை காட்டிலும் மேலானவர்கள் அல்ல, நாம் கடவுளுக்கே ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அல்ல, நாம் கடவுளுக்கு முதலாவது ஒன்றை கொடுத்து வைத்தவர்களும் அல்ல, நாம் இரண்டாவது பெற்றுக்கொள்வதற்காக. அப்போ நான் இன்னொருத்தன் கீழ்ப்படியாமையில் இருக்கிறான் என்று சொன்னால், அல்லது அவர்கள் அப்படி கடினமான மனதுள்ளவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால், நாமும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருக்கும். இப்போ எல்லாரும் அந்த கேட்டகரிக்குள்ளவர்கள். அப்போது எல்லார் மேலும் ஆண்டவர் இரக்கமாக இருக்க ஆண்டவருக்கு உரிமை இருக்கிறது. அப்போது யாருமே என்ன செய்யக்கூடாது, என்ன முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. தொடர்ந்து அப்போது ஆண்டவர் இந்த அடிப்படையிலே எல்லாரையும் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரையும் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வாய்ப்பு வருகிறது, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். அப்போது ஆண்டவருடைய மீட்பை குறித்து மனிதர்களை மீட்பதற்காக ஆண்டவர் எவ்வளவு ஞானமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் அல்லவா? இப்படி எழுதிவிட்டு கடவுள் இந்த அடிப்படையில் ஞானமாக நம்மை ரட்சித்திருக்கிறார். இப்படி ரட்சிக்கப்பட்ட நாம், இப்படி காப்பாற்றப்பட்ட நாம் என்ன செய்ய, எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து தான் அடுத்தடுத்த அதிகாரங்களில் எழுதுகிறார். அதை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.